ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த செகண்ட் செமஸ்டர், அதாவது ஃபஸ்ட் இயர் படிக்கிற செகண்ட் செம் ஸ்டூடெண்ட், அதாவது செகண்ட் செம்முக்கு உண்டான நான் முதல் கோர்ஸ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஏற்கனவே உங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டரில் இந்த வருஷம் வந்து ஃபஸ்ட் செமஸ்டருக்கு நான் முதல் கோர்ஸ் இல்லை, ஏன்னா செகண்ட் இயருக்கு மட்டும் தான் கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து லாஸ்ட் செமஸ்டருக்கு இல்லை. இந்த செமஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ ஆஃப் இங்கிலீஷ் அந்த கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கோர்ஸை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு மார்க் இதில் வரும், 4 மார்க் வரும். இந்த 4 மார்க்குமே உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களோட மார்க் ஷீட்டில் வந்து என்ரோல் ஆகி தான் வரும். ஸோ இந்த கோர்ஸ் முடித்தா தான் உங்களுக்கு வந்து மார்க் ஷீட் முதற்கொண்டு எல்லாமே ரெடி ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு கம்பல்சரி. இப்போது ஃபஸ்ட் இயர் கோர்ஸு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எப்படி அந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரியாது. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் முதல்வன்லேருந்து உங்களுக்கு வந்து ஐடி பாஸ்வேர்டு நம்ம காலேஜ் சைட்லேருந்து வந்திருக்கும். ஏன்னா ஃபேக்கல்ட்டி உங்கள் நேம் எல்லாம் போர்ட்டல் என்ரோல் பண்ணுறப்ப உங்களுக்கு மெயில் அண்டு மொபைல் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்ட், நான் முதல் ஐடி பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா திரும்பி ஒரு இன்விடேஷன் தர சொன்னிங்கன்னா, இன்வைட் பண்ணாங்கன்னா திரும்பவும் எகெயின் வரும் உங்களுக்கு. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் நேம் எல்லாம் போர்ட்டலில் இருந்தால் மட்டும்தான் வரும். அதேமாரி போர்ட்டலில் உங்கள் நேம் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த செகண்ட் செமஸ்டருக்கு என்ன கோர்ஸோ அதை அலோகேட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த கோர்ஸ் வந்து எனேபிள் ஆகும். சப்போஸ் நீங்கள் லாகின் பண்ணி வரல அப்படின்னா கோர்ஸ் அலோகேட் ஆகலன்ட்டு உங்கள் ஃபேக்கல்ட்டிகிட்ட சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் அசஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு உண்டான போர்ட்டல் இந்த போர்ட்டல் தான். portal.nanmudalan.tn.gov.in இந்த போர்ட்டல் போனோன்னா இதான் அதோட ஹோம் பேஜ். இதில் வந்து உங்களுக்கு மெயிலுக்கு வந்த ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ஒரு கேப்சா வரும். அந்த கேப்சா கொடுத்ததுக்கப்புறம் லாகின் கொடுத்துட்டிங்க அப்படின்னா லாகினில் இந்த பேஜ் வரும். பார்த்திங்கன்னா உங்களோட ரோல் நம்பரோடு சேர்த்து எந்த காலேஜோ அந்த காலேஜுக்கு உண்டான அந்த கோடோடு சேர்ந்தே வந்துடும். இதில் வந்து ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா டாப்பில் 3 புள்ளி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடு அதை பண்ணிங்கன்னா அதில் மேண்டட்டரி கோர்சஸ் அப்படின்ட்டு இருக்கும். மேண்டட்டரி கோர்சஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு உண்டான அந்த கோர்சஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். வேறு எந்த கோர்சஸ் வராது. உங்களுக்கு இந்த ஈவென்ட் செமஸ்டருக்கு உண்டான அந்த கோர்ஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு செகண்ட் செமஸ்டருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் இந்த கோர்ஸ் இருக்குது. ஸ்டெப் ஹிந்து அவங்க நடத்துகிறது பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலான்னு பார்த்திங்க. சப்போஸ் இந்த இடத்துல வந்து நோ கோர்சஸ் அலோகேட்டட் அப்படின்னு வந்துச்சுன்னா ஸ்டாஃப்கிட்ட உங்களுக்கு கன்சர்ன் ஃபேக்கல்ட்டிகிட்ட சொல்லி அந்த கோர்ஸை வந்து அலோகேட் பண்ண சொல்லுங்கள். பண்ணால் தான் வரும். ஆல்ரெடி இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பண்ணியாச்சு, அதனால் அந்த கோர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே நீங்களாகவே தான் ஆன்லைனில் படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா வீடியோஸ் பார்க்குறது, LSRW அந்த ரெலவெண்ட்டாக உள்ள வீடியோ, அதுக்கப்புறம் பேசேஜ் பேராகிராஃப் கொடுப்பாங்க, அதெல்லாம் படித்து நீங்கள் தான் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த டைம் தான் பண்ணணும்ல, எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ முடிஞ்ச அளவுக்கு as soon as possible நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிச்சிங்கன்னா நல்லது. ஏன்னா அடுத்து உங்களுக்கு செமஸ்டர் ப்ராக்டிக்கல் மற்றது எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன டைம் இருக்கோ டைம் படி நீங்கள் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த வாட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது ஸ்டெப் ஹிந்தோட அந்த லிங்க்லேயே போய்ட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆக்சஸ் கோர்ஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க. ஆக்சஸ் கோர்ஸ் கொடுத்தோன்னே இந்த பேஜ் கரெக்டாக அப்படியே ஃபுல்லாகவே வந்துடும். இது வந்து எல்லாமே உங்களுக்கு அந்த கோர்ஸ் அலோகேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வரும், இல்லைனா வராது. இப்போ இது மாதிரி வந்துடும். இதில் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லாமே வந்திருக்கும். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 அப் டு யூனிட் 50 வரைக்குமே இருக்குது. 50 யூனிட் இருக்கும் டோட்டலாக. இந்த 50 யூனிட்டும் அந்த ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாகவே முடிக்கணும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் முதற்க 25 யூனிட்டுக்குமே 8 ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். 7 இருக்குது. அடுத்ததுக்கு எல்லாத்துமே 6 இருக்கும். இந்த ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் 5 அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் சம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபுல்லாகவே முடிக்கணும். அந்த 0 எல்லாமே நீங்கள் என்னென்னா கம்ப்ளீட் ஆகணும். 100% கம்ப்ளீட் ஆனால் தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 50th யூனிட் முடித்தோன்னே சர்டிஃபிகேட் டெஸ்ட் எனேபிள் ஆகும். அதனால் ஒன்றா நீங்கள் முடித்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தது நீங்கள் அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். எதுக்காக அப்படின்னா உங்கள் மைக்ரோஃபோன் எல்லாமே எனேபிள் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வாய்ஸ் அதில் வந்து ஒரு வேர்டோ சென்டென்ஸோ பேசேஜோ வந்துச்சுன்னா அதை நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி, இல்லை அவங்க வந்து கொஷின் கேட்கும், அதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கணும். இந்த மைக்ரோஃபோனை வந்து எனேபிள் பண்ண சொல்லுவோம். அதுக்கு அலோன் கொடுத்துருங்க.
அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ்க்கு ஒரு 4 கொஷின் கேட்பாங்க. கேட்குறப்போ ஸ்டார்ட்டுன்னு கொடுத்துட்டு இது மாதிரி கொஷின்ஸ் வரும். இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, நீ வீடியோ வந்து ஃபுல் பார்க்கணும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபுல்லாக இந்த ஃபஸ்ட்டு வீடியோ வந்துடும். இந்த வீடியோ பார்த்து முடித்தோன்னா இதில் வந்து கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. இந்த கொஷினுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு கொஷினுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தா 2வது கொஷின் வரும். அடுத்து சப்மிட் கொடுத்தா 3rd, அடுத்தது 4th, இப்படி பேரலாக கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா தான் இதில் வந்து என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ நீங்கள் இது மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் யூனிட் 1க்கு உங்களுக்கு ப்ரிலிமினரியாக இந்த இது கேட்பாங்க. இதை நீங்கள் முடிச்சிடணும். வீடியோவில் எல்லாமே வரும். என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற கேட்டுட்டு அதிலிருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு இதை முடிக்கணும். ஃபஸ்ட்டு இது முடித்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்லைன் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதையும் நீங்கள் முடிக்கணும். இதை முடிச்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும். பண்ணிவிட்டு இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் செமஸ்டருக்குன்னு வந்துருச்சு. இந்த பேஸ்லைன் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸ் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு இதை தான் முடிக்கணும், பேஸ்லைன் டெஸ்ட்டு. அந்த 25 கொஷின்ஸுமே இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு வீடியோ, அந்த வீடியோவிலேருந்து என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துட்டு கேட்டுக்கணும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 27 மினிட்ஸுக்கு வர்ற மாதிரி இருக்குது. 27 மினிட்ஸ் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சோன்னா கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கும், 25 கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக அந்த கொஷினை நீங்கள் வாட்ச் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு பேஜில் ஒரு 3 கொஷின் தான் இருக்குது. அது முடிச்சோன்னா சப்மிட் கொடுத்தோன்னா அடுத்தடுத்த கொஷின்ஸ் வரும். நீங்கள் 25 கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த பேஸ்லைன் டெஸ்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் உள்ள அந்த டெஸ்ட் வந்து முடிஞ்சிடும். அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், யூனிட் டெஸ்ட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் அதெல்லாம் அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது பாருங்கள். பேஸ்லைன் டெஸ்ட்டு முடித்தோன்னா ஒரு 4 ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துருக்காங்க. கொடுத்தோன்னா நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு கொடுக்கணும். இது ஒரு வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் போன இதில் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இது முடித்ததுக்கப்புறம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டுக்கு இப்போ அது ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் லிசன் பெட்டர், இந்த ரெக்கமெண்டட்னு இருக்க எல்லாம் இந்த 2மே முடிக்கணும். முடிச்சுட்டு ஒவ்வொரு கோர்ஸுமே அதில் நீங்கள் ஃபுல்லாகவே அதில் வர எல்லாமே வந்து நீங்கள் ஃபுல்லாக முடிக்கணும். 2, 4, 6 இந்த 6மே முடிக்கணும். இந்த 6 இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெக்காபுலரி, கிராமர், அதுக்கப்புறம் ரீட் பெட்டர், ரைட் பெட்டர் இதெல்லாமே இருக்கும். இந்த 4ஐயும் நீங்கள் முடிச்சுட்டு அதில் அசஸ்மெண்ட் எடுத்தால் தான் யூனிட் 1 வந்து கம்ப்ளீட் ஆகும். இந்த 4மே முடிச்சுட்டு அதுக்கு 4க்குமே தனித்தனியாக என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எடுக்கணும். அதிலே டெஸ்ட் வந்துடும். கீழே கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வெக்காபுலரி பார்த்தீங்கன்னா கோன் கொடுத்தீங்கன்னா 5 ப்ராக்டிஸ் கொஸ்டின் இருக்கும். ஸ்டார்ட் கொடுக்குறீங்க. கொடுத்தோன்னே போன இதில் சொன்ன மாதிரி இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் ஓடும். இந்த வீடியோஸை பார்த்துட்டு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். இதில் வந்து 5 கொஷின்ஸ் இருக்குது. உங்களுக்கு 5 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து முடித்தா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், கோர்சஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். யூனிட் 1ல் ஆரம்பித்து 50th யூனிட் வரைக்கும் என்ன டைம் இருக்கோ, 50th யூனிட் வரைக்கும் என்ன டைம் உங்களுக்கு இருக்கோ அந்த டைமில் நீங்கள் முடிச்சிருங்க. அதுக்கு ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்து பண்ணணும். அந்த 50th யூனிட் வரைக்கும் முடித்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த லாஸ்ட்டாக அந்த சர்டிஃபிகேட் டெஸ்ட்டு வரும். அந்த சர்டிஃபிகேட் டெஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிடும். உங்களுக்கு அதில் வந்து உங்கள் பேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு போர்ட்டலில் பார்த்துங்க. ஆஸ் யூசுவல் உங்கள் போர்ட்டலில் எப்படி நேம் இருக்கோ அது மாதிரி தான் வரும். இப்போ கோர்சஸ் முடிக்க உங்களுக்கு வந்து இதில் வந்துடும் ஃபுல்லாகவே எவ்வளோ முடிச்சிருக்கீங்க என்னன்ட்டு இதில் தெரிஞ்சிடும். நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு டேஷ்போர்ட்னு ஒன்று இருக்குது. டேஷ்போர்ட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாகவே வந்துடும். உங்களோட ஸ்கோர் முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால் இருக்க வந்து எல்லாமே ஃபுல்லாக LSRW அந்த இதில் தான் இருக்குது. லிசனிங், ஸ்பீக்கிங்,
ரீடிங் அண்டு ரைட்டிங் இதில் தான் ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் இதில் வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டு அடுத்தடுத்த கோர்ஸை முடிச்சிடலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேக்கல்ட்டி அவங்கள்ட்ட கேளுங்க, ஆன்சர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களாகவே தான் அந்த டெஸ்ட்டு ஃபுல்லாகவே எடுத்து ஆன்லைன்லேயே படிச்சுட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் டெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். ஸோ அதனால் as soon as possible நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிச்சிருங்க. இதில் ஏதாவது டவுட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கலாம். இன்னொன்று என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா மெயில் ஐடிலாம் தப்பாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி பாஸ்வேர்டு வந்திருக்காது. இதில் வந்து யாரை அசஸ் பண்ண முடியும்னா போர்ட்டலில் என்ன மெயில் ஐடி லாகின் ஐடி இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். மற்றது ஜென்ரலாக யாரும் லாகின் பண்ண முடியாது. நீங்கள் முடிக்க உங்கள் கோர்ஸோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்து ரைட் சைடில் வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த கோர்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிருங்க. தேங்க்யூ.